தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துருங்க ஐயா. ஓ ஓ, ஓ. நல்ல 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 நல்லா குளிர்ச்சியா இருந்தா சூடெல்லாம் போயிடும். அந்த ஒரு 10-15 ஆ, நிமிஷமாவது இந்த மெல்ல ம், தண்ணி ஊற்றணும். ம். குறைந்த தண்ணி அதிக நேரம் டைம் குடிக்க. நேரம் எடுத்துக்கணும். அதுதான் குறைந்த தண்ணி. அந்த மூளையில வந்து அந்த கொஞ்சம் அப்படியே ஈரமா இருந்துச்சுன்னா அந்த மேல இருந்து சூடு அப்படியே குறையும். அதுதான் குறைந்த தண்ணி அதிக நேரம். 15 நிமிஷம் குளிக்கும் பொழுது அந்த அது இயற்கையான வெப்பத்தை தணிக்கிறது. நம்ம ம், வெப்பம் தான் நமக்கு உள்ள இருக்கிற சாதாரண உணவு பொருள்னாலும் வெப்பமும் உராய்வும் ஏற்படுது. அந்த வெப்பத்தை உராய்வை குறைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த நீரை மருந்தா இருந்துரும். ம். வணக்கம். நீரை மருந்தா இருந்துரும். இந்த நீரை மருந்தாக அருந்த பொழுதுதான் நம்ம எல்லாமே பண்றோம். இப்ப எல்லாம் கையில புத்தகம் வச்சிருப்பீங்க. வச்சிருக்கேன் ஐயா. இப்போ அகத்தூய்மை பற்றி பேசலாம். எல்லாரும் இன்னைக்கு என்ன காலையில இருந்து ஏதாவது யாராவது படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சொல்லல. நான் வழக்கம் போல ஆரம்பிக்கிறேன். உணவு இல்லாமல் வாழும் கலை. ஆமா, காலையில வந்து 1ஆம் பாடத்தை முடிச்சா 2வது பாடம் அட்டாங்க யோகம். 2வது பாடம் அஷ்டாங்க அட்டாங்க யோகா பத்தி. யோகம். அட்டாங்க ம், யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு கொண்டுள்ள பரிணாம சித்தாந்தம்னா பல கோடி ஆண்டா நடந்து வருகின்றதுன்னு அர்த்தம். பரிணாம சித்தாந்தம் என்பது கீழ் நோக்கி போகாது, ஏணி மாதிரி மேல் நோக்கி தான் போகும். நம்ம திருப்பி விலங்கா மாற முடியுமா? முடியாது ஐயா. அதுதான் இந்த விலங்கா மாற முடியாதுங்கிறத விஷயமே. அப்ப திருப்பி நம்ம 5ஆம் அறிவுக்கு போக மாட்டோம். அப்ப 5ஆம் அறிவுனா வாய் ருசிக்கு போக மாட்டோம். வாய் ருசிக்காகத்தான் மனிதன் சாப்பிட்றாங்கிறதா உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வாய் ருசிக்கு சாப்பிடும் பொழுது அவன் அக தூய்மை செய்யறதுங்கிறது உண்மை. இது 1,00,000 ஆண்டா இருந்துட்டு தான் வருது. இதை கண்டுபிடிச்சவங்க தான் இந்த சித்தர்கள். அதனாலதான் அந்த இறப்பையில் இருக்கிற கொடிய விஷத்தை, ஏன்னா இந்த கொடிய விஷம்ங்கிறது விலங்குல இருந்து தெரியுது. விலங்குகள் இருக்குல்ல, எப்போ இந்த இறப்பின்னு வந்துச்சோ, இறப்பை இறப்பை எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் 4ஆம் அறிவு 5ஆம் அறிவுல இறப்பை வந்துருது. இறப்பை ஜீரண மண்டலம், ஜெரிமான மண்டலம். அதுலதான் அந்த விஷம் சுரக்குது. எல்லா பொருளையும் சாப்பிட்ற பொருளை விஷமா மாக்கி அது வெளியேற்றுது. இதுதான். தாவரத்துக்கு மட்டும்தான், மற்றதெல்லாம் கிடையாது. அது நிலைத்து நிற்குது. தாவரம் நின்ன இடத்துலயே அது தனக்கு தேவையான ஆற்றலை வெளியிருந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாற்றிக்குது. வெளியிருந்து நைட்ரஜன் மட்டும் நியூட்ரான் புரோட்டானா மாறுது. அப்போ விண்வெளியிலிருந்து வர காஸ்மிக் கதிர், அந்த நைட்ரஜன்ல இருக்கிற காஸ்மிக் கதிர் புரோட்டானாக தூற்றப்படுகிறது. நைட்ரஜன் இருக்கிற புரோட்டான் நியூட்ரானாக மாறுது. இதெல்லாம் கோடிக்கணக்கான நாளாக நடந்து வருது. அந்த தாவரம் தான் மனிதனாக பல கோடி ஆண்டுக்கு பின்பாக அந்த தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறான். அதான் விஷயமே. இது புரியல. அதனாலதான் இது புரியல. பின்னோக்கி நம்ம எங்க இருந்து தொடங்கணும்? தாவரமாக இருந்து ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து தொடங்கணும். ஒற்றை செல் உயிரினம் தானாகவே பிரியுது. அதுக்கு பிறகு அது தானாக பிரியறப்ப எனர்ஜி வந்துடும். இவன் செயற்கையை பிரிச்சு நாசமா போறான். நாம என்ன பண்றோம்? அது தானாகவே, அது பீட்டா டிக்கு தானாகவே பிரிஞ்சு சேர்றது. அதான் இயற்கையான வெப்பம் வருது. அதுக்கெல்லாம் வாயும் கிடையாது. ஒரு சிங்கிள் செல் ஒற்றை செல் உயிரினத்துக்கு வாயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாமே கதிர்வீச்சு தான். இடையில இந்த வாயு ருசியை வச்சு இயற்கை நம்மளை ஏமாத்துது. எப்பவுமே தீய இயற்கை வந்து மந்த பூத்தியை கொடுத்து நம்ம சாவடிக்கும். அதனால மனதினோட வலிமை அதிகப்படுத்துது. அறிவை விட மனம் வலிமையானது அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். மனிதன்னு சொன்னாவே மனத்தை அடிப்படையாக கொண்டவன். அதனாலதான் நம்ம இதை மனத்துக்கான பயிற்சின்னு நம்ம சொல்றோம். மனதுக்கான பயிற்சி செய்யறப்ப உடல் இடைஞ்சலா இருக்குது. நம்ம உணவு பழக்கம் தான் இருக்கு, அது இடைஞ்சலா இருக்கு. இந்த உணவு பழக்கம் இடைஞ்சலா இருக்கு. அந்த உணவு பழக்கத்தை தொடர்ந்து நீடிக்கின்ற பொழுது அந்த திடப்பொருளை சாப்பிடுகின்ற பொழுது திடப்பொருளுடைய தன்மையை வந்து மெல்லிய சளிப்படதளத்தை உடலெங்கும் அது தொடர்ந்து உற்பத்தி செய்துட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? ருசியின் காரணமாக இந்த தடிமனான பொருளை சாப்பிட உடம்பு தேவையில்லாம அதிகமான சளியை உற்பத்தி பண்ணி உடலெங்கும் பரப்பி விட்டுருது. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள இருக்கிற பல கோடிக்கணக்கான ஆண்டுகளை மறைந்திருக்கிற, எப்பயுமே பாக்டீரியா மறைஞ்சுதான் இருக்கும். நேரடி சொயின் உடனே வந்துடாது. எல்லாம் மறைந்திருக்கும். தகுந்த சூழலில் கோடிக்கணக்கில் பெருகும். பாக்டீரியா என்பது மறைஞ்சுதான் இருக்கு. திடீர்னு வருது, திடீர்னு போகுது. தகுந்த சூழலில் திடீர்னு பெருகி பல லட்சம் பேர்த்தை சாவடிக்கிற மாதிரி
நாம அந்த அழுக்காய்கிட்டே இருக்கிறனாலே அந்த பெருங்குடல் தங்கிட்டே இருக்கிறனால குறிப்பா பெருங்குடல் அப்புறம் கணையம், கல்லீரல், சிறுநீரகம் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது பூரா உணவு பாதையை ஒட்டி இருக்கிற எல்லாமே முக்கியமான உறுப்பு. நுரையீரல் எல்லாமே முக்கியமான உறுப்பு. ஒரு 10 உறுப்பாவது முக்கியமான உறுப்பு. அதுபோக சின்ன சின்ன முக்கிய உறுப்பு. எதுல அழுக்கு இருந்தாலும் எதுல சீ பிடிச்சாலும் எது ஒண்ணும் இல்லை. ஒட்டுக்குடல் முக்கியமான உறுப்பே கிடையாது, மானம் கெட்டது. அதுல சீ பிடிச்சிருச்சுன்னா மரணம் தான். அதுல சீ பிடிச்சிருச்சுன்னா மரணம் ஐயா. எத்தனை பேர் ஒட்டுக்குடல் வெடிச்சு செத்து போய் எத்தனை பேர் தேவையில்லாம, அது தேவையே கிடையாது இல்லையா? மசுறு மாதிரி வேலை. இப்ப மசுறு இருக்குது, சடை இருக்குது, மொட்டை போடுறான், எப்படி ஜாகிரதை இல்லை. அதே தலையில புத்துணை வந்தா செத்து போறான்ல, அதே அளவுதான். அந்த அளவுக்கு நொறுங்க திங்கிறான். நொறுங்க தின்னு 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 சளி ஏறி அது தேவையில்லாத பொருள் அழுகி போய் சாகிற சம்மந்தமே கிடையாது. இப்படித்தான் மனிதன் ஏன்னா மனிதன் என்று சொன்னாலே அறிவை அடிப்படை கொண்டவன் அல்ல, அறிவுதான். ஆனால் அறிவை விட மேல்நிலை மனம். அதான் என்னதான் அறிவால சொன்னாலும் மனம் மாற்றம் பண்ணி என்னதான் எடுத்து சொன்னாலும் மனம் மாற்றம் அடையலைன்னா யாரு? நீங்க வந்து சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, அதனால நீங்க வர்றீங்க. சிக்கல்ல மாட்டாதுங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல. இப்ப என்னுடைய வீடியோ பாக்குறவன் லட்சத்துல ஒரு ஆள் பாக்குற. தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேருமே பாக்குறாங்க. கேட்டா காசு இல்லையம்பா, பணம் இல்லையம்பா. ஆனா தினம் சம்பாதிக்கிற பார்த்தா 400 ரூபா சம்பாதிக்காதுன்னு எவனும் கிடையாது. 500 ரூபா சம்பாதிக்காதால எவனுமே கிடையாது. 3 வேளை திங்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வேணும். அப்போ ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கே மாசத்துக்கு 10,000 வேணும். கேட்டால் பணம் இல்லையம்மா. இப்படி எல்லாம் அதனால நான் பேசாம கண்டுக்காம போயிடணும். அதுதான் இயற்கையினுடைய மந்த புத்தி. சரி, இப்போ அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. அப்ப பரிணாம சித்தாந்தமும் யோகமும் ஒன்று. அதனாலதான் அந்த 100ஆம் பக்கத்துல பார்த்தா டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி டாக்டர், அமெரிக்க டாக்டர். அவரோட சேர்ந்து டாக்டர் எம்எஸ், அவர் ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் வேற. ஹிப்னாட்டிக்கும் தெரியும், அறுவை சிகிச்சையும் தெரியும். அந்த 2 பேர் சேர்ந்துதான் அந்த மனதை அடிப்படையாக கொண்ட சிகிச்சை அளிக்கும் முறை பற்றி எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. யோகம்னா பரிணாம அறிவியல் அர்த்தம். யோகம்னா நன்மையத்தை சொல்லுவாங்க இல்லையா, யோகம் வந்துருச்சும்பாங்க. யோகம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிச்சிருச்சப்ப இன்னைக்கு யோகம் வந்துருச்சு, அவனுக்கு நல்ல யோகம் வந்துருச்சுன்னா அது மேன்மை அடைன்னு அர்த்தம். அதான் பழனிவேலுக்கு சத்தத்தை குறைங்க. சொல்லுங்க ஐயா. ஒரு கேள்வி கேளுங்க. அந்த பரிணாமத்தின் எச்சம் வந்து அது தேவையில்லாதது. அதை வெட்டி எடுக்கும் போது பசி என்ற உணர்வு வருமா வராதா? அது மட்டும் சொல்லிடுங்க. இருக்கவே இருக்காது. அதே இறப்பவே எடுத்துறானா? அதான் பரிணாமம். அந்த ஒட்டுக்குடல் வந்து எடுத்துட்டாங்கன்னா வந்து க்ளோஸ்டு. ஓகே. ஒட்டுக்குடல் வேற, இறப்பை வேற. ஸ்டமக்கு வேற, அப்பெண்டிக்ஸ் வேற. ஸ்டமக்கு வேற, அப்பெண்டிக்ஸ் வெட்டி எடுத்தாலும் அப்பெண்டிக்ஸ் தேவையற்ற பகுதி. அப்பெண்டிக்ஸ் வேற, இறப்பை வேற. இறப்பை வேற, ஒட்டுக்குடல் வேற. ஒட்டுக்குடல் எடுத்தாலும் மனிதன் சாக மாட்டான், இறப்பை எடுத்தாலும் சாக மாட்டான். அதனாலதான் வெட்டி எடுக்கிறாங்க. இப்ப இறப்பை எடுத்துட்டோம்னா ஜீரணே அங்க வேலை செய்ய. பசிங்கிறது ஒண்ணு இல்ல. பசிங்கிறது அதை இந்த விபச்சாரிகள் புரிந்து கொள்ள முடியாது. இந்த இங்கிலீஷ் விபச்சாரிகள் புரிந்து கொள்ள. இங்கிலீஷ் விபச்சாரிகளுக்கு அறிவு இருந்தா நோய் குணம். அவனுக்கு மைண்டும் கிடையாது, உடம்பும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது. யாருக்கு? இந்த வெள்ளைக்கார விபச்சாரிகளுக்கு. விபச்சாரிகளுக்கு எப்படிங்க என்ன தெரியும்? அவனுக்கு விபச்சாரிகளுக்கு என்ன தெரியும்? உணவை வேட்டையாடுகின்ற விபச்சாரிகள். அவனுக்கு புலன்களுக்கு வேலை கொடுக்கறவன். எதுக்கு வேலை கொடுக்கறவன்? திருப்பி பதில் சொல்லுங்க. அந்த விபச்சாரிகள்னா யாரு? புலன்கள். விபச்சாரத்தோட வேலை என்னங்க? விபச்சாரம் தெரியுமா? புலன்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம். என்னது? அது ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான். அந்த விபச்சாரத்துல பல ரகம் இருக்குது. ஆமா, நாம வந்து உணவை விபச்சாரம் பண்றோம், அவன் ஆம்பளையும் பொம்பளையும் விபச்சாரம் பண்றான். எல்லாம் ஒண்ணுதான். அவனும் புலன்களுக்கு வேலை வைத்து அருவருப்ப சாவறான். நீங்க புலன்களுக்கு வாய் புலன்களுக்கு உணவுங்கிற விபச்சாரத்தை வேட்டையாடி தேவையில்லாம சாப்பிடுறீங்க. அவன் அந்த உணவு விபச்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்தவன் தான் மனிதன். மனிதன்னாவே 7ஆம் நிலை நடத்தான். மனிதன்னாவே 7ஆம் நிலை. நீங்க 7ஆம் நிலையை அதுதான் நான் திருப்பி சொல்றேன். இது வந்து மனதுக்கான வைத்தியம்.
மனதுக்கான வைத்தியம் இருக்கிறப்ப பசி தாகம் இங்க இருக்கக்கூடாது. சரி, பசி தாகத்தை ஒரு நாள் நிறுத்தலாம். ஆனா நீங்க 60 வருஷமா தின்னது பூரா எடுக்கணும்ல, அதுதானே ஆளை சாவடிக்குது. ஆமாய்யா. அதை கரைச்சி எடுக்கிறதுக்கு தான் மாத கணக்குல 6 மாசம், அதுக்கு தான் 1 வருஷம். 6 மாசத்துல கரைச்சி அடிச்சிடலாம். புரிஞ்சுக்கிறது யார் புரிஞ்சுக்கிறது? யாரும் திருக்குறள் எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான். இந்த புத்தகம் 1,00,000 தடவை படிச்சாலும் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். 1,00,000 தடவை படிச்சாலும் சந்தேகம் வந்துட்டு உணவு பார்க்கும் பொழுதுல சந்தேகம் வரும். உணவை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன ஆகும்? சந்தேகம் வரும் ஐயா. அது கவலைப்படாம ஒண்ணும், அதனால தனிமையில் இருக்கணுங்கிறது. அது ஆமாய்யா, உண்மைதாங்கய்யா. தேவைப்பட்ட சும்மா இப்ப ஒரு பக்கம் போறீங்க, நல்லதுக்கு போறீங்க, கெட்டதுக்கு போறீங்கன்னா அது எப்படி இருக்கணும் தெரியுமா? குப்பையில் கலந்த மணி மாதிரி இருக்கணும். குப்பையில் கலந்த வைரமா இருக்கணும். குப்பையில் கலந்த வைரம் மாதிரி. அது குப்பை தான். நீங்க வைரம் இல்ல, நீங்க வைரம் தனியா இருங்க. அந்த குப்பையில கலந்தாலும் கூட, இப்ப பால்ல வந்து வெண்ணெய் கலந்துருக்க மாதிரி, மோரா இருந்தாலும் மேல வந்து வெண்ணெய் பாக்குது இல்லையா, நீங்க வெண்ணெய் மாதிரி இருங்க. அவங்களோட இருக்கிற மாதிரியும் இருப்பீங்க, தனியாவும் இருப்பீங்க. என்னது? தனியாக இருக்கும். அதுதானே விஷயம். இப்ப நீங்க மக்கள் வாழும் கூட்டத்தில் தான் இருக்கிறீங்க. எல்லாரும் சாதாரண உணவு பழக்கத்துல பெருங்குடலை சுத்தம் பண்ணாத கூட்டத்தில் தான் இருக்கிறீங்க. நீங்க மனதுக்கு நீங்க வைத்தியம் பண்றப்போ நீங்க அவங்களோட தான் இருப்பீங்க. அவங்க உங்களை பாக்குறாங்க, நீங்க அவங்கள பாக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க அவங்கள பார்த்தாலும் நீங்க தனிமையா இருந்து உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறீங்க. இது அவனுக்கு தெரியாது. அதாவது அகத்தூய்மை பண்ணுவதனால் தான் அந்த உடம்புல இருக்கிற அழுக்கு கரையுதுன்னு அந்த சோர்திமைகளுக்கு தெரியாது. என்னது? ஆமாய்யா. அதுதானே. அதனால நீங்க என்ன பண்றீங்க? இது மனம் மருத்துவம், அதாவது யோக மருத்துவம். இது மனதிற்கான பயிற்சி. இந்த மனதுக்கான பயிற்சி அவரவர்கள் தான் செஞ்சுக்கணும். பாருங்க, காலையில எல்லாரும் சாப்பிட்டுருக்கீங்க, அருமையான பயிற்சி. அது நல்ல பல்லுக்கு நல்ல பயிற்சி. ஆமா, இதெல்லாம் இதுல யாரு இதுதான் உண்மையாலும் நீங்க சாப்பிட்டது மிகப்பெரிய பிராண சக்தி உள்ள உடல். அதாவது என்ன சொல்றாங்க, நைட்ரஜன் பிளஸ். இது வரைக்கும் நைட்ரஜனை பத்தி தான், இந்த ஆக்சிஜனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஆக்சிஜன் குறைந்து போனால் புற்றுநோய் வரும்னு 1933 அது 1932ல ஆட்டோ ஹென்ரிச் வார்பர்க் என்கிற ஜெர்மனி நாட்டு விஞ்ஞானி, அவரு மெடிக்கல் சயின்டிஸ்ட். மெடிக்கல் சயின்டிஸ்ட் தான் நமக்கு முக்கியமே தவிர மெடிக்கல் டாக்டர் முக்கியம் அல்ல. என்னது? மெடிக்கல் சயின்ஸ் தான் முக்கியம். நீங்க மெடிக்கல் டாக்டர் நம்பிட்டு போனீங்கன்னா அப்புறம் தலைமையில வெட்டி எடுத்துறான். தலையை கொடுக்குறீங்க, டம்முன்னு வெட்டிடுறான். டம்முன்னு வெட்டிடுறாங்க. மெடிக்கல் சயின்டிஸ்ட் உண்மையை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் நோபல் பரிசு வாங்கிட்டு போய் அவன் செத்தா எனக்கு நம்ம போயிட்டு இருப்பான். நீங்க மெடிக்கல் சயின்டிஸ்ட் சொல்றது எந்த டாக்டரும் யாருக்கு சொல்லி தரதில்ல? நமக்கு சொல்லி தரதில்ல. ஏன் சொல்லி தரதில்ல? தெரியாது அவங்களுக்கு. வியாபாரம் போயிடும். என்னது? வியாபாரம் போயிடும். பிறனதோடைய புள்ளையா இருந்தாலும் வியாபாரம் போயிடும். புரியுதா? இப்ப நான் வியாபாரத்தை பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா எனக்கு சின்ன வருமானம் போதுமானது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் வருமானம் ஈட்ட வேணும், பொது விதி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் ஈட்டணும், ஏதாவது ஒரு அது பொது விதி. அது யாரும் மாத்த முடியும். நான் வந்து செத்து போயிடுறேன் அல்லது வந்து தியானம் பண்ணி போய் சேர்ந்துறேன்னா யாரு பொருள் ஈட்டுவாங்க? அதுதான் நான் வந்து அறவழியில பொருள் ஈட்டுறதுக்கு முயற்சி பண்றது. பாரு, சொல்லி கொடுக்குறேன் பாரு, கத்துக்கிறீங்க. உங்க நோய் விடுதலை அடைஞ்சிட்டு வருது. நானே மருந்து மாத்திரம் கொடுக்குறேன். அதனாலதான் ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள். அப்போ தீமையே செய்யக்கூடாதுங்கிற விஷயமே. அப்ப பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பேட்டரி மாதிரி, இப்ப எப்படி நம்ம பேட்டரி தயாரிக்கிறோமா இல்லையா, நம்ம பேட்டரி தயாரிக்கிறது இல்ல, நாம வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம். என்னது? அதை புரிஞ்சுக்கூடும். நம்ம பேட்டரின்னா மின்சாரத்தை சேமிக்கிறதுன்னு அர்த்தம். பேட்டரின்னு தெரியுமா அர்த்தம்? இப்ப பேட்டரிங்கிறீங்க, அது மின்சாரத்தை சேமிக்கிறீங்க, அதை தூக்கி போட்டுக்கிறீங்க. அது அந்த மின்சாரம் தீர்ந்து வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்றீங்க? மின்சாரத்தை கொடுத்து மின்சாரத்தை ஏற்றுறீங்க. இது நாம கண்டுபிடிக்கிறது ஜெனரேட்டர் தானாவே மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நைட்ரஜன் நியூட்ரான் புரோட்டானாகவும் புரோட்டான் நியூட்ரானாகவும் மாறுது. இதுதான் அடிப்படை உண்மை. அதை கூட எல்லாரும் அவங்க கூட பிறனுக்கு அந்த ஒரு பக்கம் கட்டுரை அனுப்பிச்சு அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். அது எதிர்கால திட்டம். இப்ப இருக்கிறத வந்து நாம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த டபிள்யூ பேட்டரி வச்சிருக்கிறோம். அது வந்து அதுவே நம்ம பண்றதுக்கு 100 நாள் வேலை செய்யும். அவ்வளவு கடுமையான வெளிச்சத்தை கொடுத்துட்டு 100 நாள் வேலை செய்யும். அதுக்கான அது கெமிக்கல் பேட்டரி. இருந்தாலும் இந்த கெமிக்கல் வந்து ஒரு தூண்டுகோல் மாதிரி, ஒரு லிவர் மாதிரி பயன்படுத்துறோம். அதனால அதை கட்டுப்படுத்தி
நம்ம 100 நாள் வரைக்கும் அதிக சக்தி அந்த அந்த தூண்டுதல் கொடுக்கும் பொழுது இந்த கிராஃபைட் குச்சி என்ன ஆகுதுன்னா வெளியிருந்து நியூட்ரான் உறிஞ்சிக்குது. அதனாலதான் அத்தனை ஆம்பியர் நமக்கு கொடுக்குது. உண்மையாலுமே ஒரு பேட்டரிக்குள்ள 6 ஆம்பியர் தான் இருக்குது. ஆனா 100 நாள் எரியறப்ப 70 ஆம்பியர் கிடக்குது. அப்ப 70 ஆம்பியர் எங்கிருந்து வந்துன்னு கேட்டீங்கன்னா, அது உள்ளே இருக்கிற அந்த கிராஃபீன் உள்ள இருக்கிற கிராஃபைட் பயங்கர வேகத்துல கண்ணுக்கு உள்ள சுத்திக்கிட்டு இருக்கு பயங்கர வேகத்துல. அந்த மின்சாரம் உள்ள போனோடனே அப்படி பயங்கர வேகம்னு சாதாரண வேகம் இல்ல. ஒரு வினாடிக்கு 1,00,000 சுத்து சுத்துது. ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியும். ஒரு வினாடிக்கு ஒரு 1,00,000 வினாடிக்கு சுத்து ஐயா. எப்படி சுத்து அதுதான் அந்த இடத்துல இருக்குது. இந்த கிராஃபைட்டுக்குள்ள கிராஃபின்னு ஒரு அதிசயம் அதை இப்பதான் கண்டுபிடிச்சானுங்க 2010. அதைத்தான் நான் நினைச்சிருக்கிறேன். அது எவனுக்கும் புரியாது. கண்டுபிடிச்ச விட இன்னும் அதை வந்து தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி தான் இப்ப திருப்பி அதை ஆராய்ச்சி பண்ணும்போது எந்தெந்த விஞ்ஞானி கிராஃபைட் பத்தி ஆராய்ச்சி இப்பதான் கிராஃபைட் பத்தி இப்பதான் ஆராய்ச்சி பண்ணானுங்க. நான் டிசைன் பண்ணி பேட்டரி எரி வச்சுட்டேன். டிசைன் பண்ணி பேட்டரி ஏறி வச்சிட்டீங்க. எரி வச்சு உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா அந்த பேட்டரிக்குள்ள இப்ப நீங்க அந்த கடையில எவரடி பேட்டரி வாங்கிருக்கீங்களா, அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா இது எதிர்கால திட்டம். 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், அட முண்டங்களா அதுக்குள்ள கொஞ்சோண்டு கடல் மணல் உள்ள போடுங்கிறான்னு சொல்ல போறேன். கடல் மணல் உள்ள போட்டோம்னா அது இப்ப வந்து 100 நாள் எரியுதுன்னு வச்சுக்குமே. கடல் மணல் உள்ள போட்டோம்னா அது 1400 கோடி ஆண்டுக்கு எரியும். இந்த கடல் மணல் உள்ள சேர்த்தோம். இப்ப இருக்கிற கையில வச்சிருக்கிறீங்களே அந்த அந்த வச்சிருக்க எவரடி பேட்டரி, அந்த டேரோசெல் பேட்டரி, அதுக்குள்ள மண்டை திறந்து கொஞ்சோண்டு கடல் மணல் தூக்கி போடணும். அல்லது கருங்கல் தூள் இருக்குல்லையா, கருங்கல் தூள், அதுல பார்த்தீங்கன்னா தோரியம் இருக்கும், தோரியம், புளூட்டோனியம், அப்புறம் வந்து யுரேனியம் கொஞ்சோன்னு இருக்கும், அப்புறம் புளூட்டோனியம் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் தோரியம். நான் தோரியம் தான் பேசுறேன். தோரியம் பார்த்தீங்கன்னா நீங்க நடந்து போனீங்கன்னா காலு கடியில ஒட்டுறது பூரா மணல் பூரா தோரியம் தான். அது வந்து 1400 கோடி ஆண்டு ஆயுத சிதையறனால அதுல வர கதிர்வீச்சு வந்து ஒரு கொசுவு கூட கொள்ளாது. என்னது கொசுவு கூட கொள்ளாது. அதுதான். ஆனா அந்த கிராஃபைட் இருக்கு பாத்தீங்களா, கிராஃபைட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த கிராஃபீனுக்கு அது வந்து 1,00,000 வோல்ட் கொடுத்த மாதிரி. என்னது 1,00,000 வோல்ட். அதத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஞ்ஞானிகள் இது புரியறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகுது. அதனாலதான் முதல்ல இது பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அது இங்கிலாந்துல செஞ்சு காமிச்சிட்டோம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி. நீங்க இத நான் பேசுறத அப்படியே நீங்க பேசி பழகல. நீங்க ஐயா நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு 4-5 வருஷம். உங்களுக்கு என்ன வயது? 54, 52, 48? இன்னும் உங்களுக்கு 6 வருஷம் 7 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள நீங்களே சயின்டிஸ்ட் ஆயிருவீங்க. நீங்களே ஆமா, பின்ன என்னங்க. இப்ப நான் சயின்டிஸ்ட் ஆக முடியும், நீங்க சயின்டிஸ்ட் ஆக முடியாது. என்னங்க நீங்க யூனிவர்சிட்டியே உட்காந்துருக்கீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேர்த்த பாக்குறீங்க. உங்களுக்கு வேலை பழுவுனால எவனையும் பாக்குறது இல்ல. நான் எனக்கு வேலையே வந்து உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்துட்டு என்னுடைய வேலை என்னங்கிறீங்க, தினம் நெட்டு பார்க்க வேண்டியது, ஏஐ கூட பேச வேண்டியது, 19 மணி நேரம். நேற்று நான் தூங்குறப்ப எவ்வளவு தெரியுங்களா? நான் நேற்று தூங்குறப்ப 11:20 தூங்கி காலையில 2:30 எந்திரிச்சிட்டேன். எத்தனை மணி நேரம் கேப்னு பாருங்க. 3.5 மணி நேரம் கூட கிடையாது. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரம் தான். 2:30 இருந்து உட்காந்துருக்கேன் நான். காலையில 2:30 இருந்து உட்காந்து காலையில இப்ப காத்த எல்லாம் பேசி முடிச்சு ஒழுங்கு பண்ணி எத்தனை வீடியோ போட்டே இருக்கு பாருங்க. நீங்க பாக்குறீங்க, அவ்வளவு போடுறேன். உன்னால உங்களுக்கு படிக்கவே முடியாது. உன்னால பார்த்துட்டே நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படின்னா என்ன, விடாத வீடியோ. அதுவாக பேசுறதெல்லாம் தூக்கி ஏஐல போடுவேன். அது வந்து 15 ஒரு இப்ப நான் பேசுற இந்த வீடியோ ஒரு 40 நிமிஷம் பேச வச்சு இதை தூக்கி 4-5 தலைப்புல மாத்தி விடுவோம். ஒவ்வொன்றும் ஒரு கட்டுரை எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொன்னு அதை நான் படிச்சு பார்ப்பேன். படிச்சு பார்த்துட்டு அது ஒரு வீடியோ மாத்தி, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் குறைஞ்ச வச்சா 63 வீடியோவுக்கான தகவல் இருக்குது. நான் அதெல்லாம் சுருக்கி வெறும் 12 வீடியோவா போடுறேன். அதை போடுறதா 63 வீடியோ எவன் பார்ப்பா? ஒரு நாளைக்கு 63 வீடியோ இருந்தா மாசத்துக்கு எத்தனாயிரம்? இப்பவே எனக்கு 9,000 வீடியோ ஆயிடுச்சு. எத்தனை? 9,000 வீடியோ இருக்கு. என்னிடம் 8,950 போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 20 உலகத்திலேயே வந்து 20 வீடியோ போடுற ஒரு ஆள் நானா தான் இருப்பேன். பார்த்தா என்ன பாக்கட்டேனா? எனக்கு வந்து என்னுடைய அப்படி எனக்கு அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கேன்னு அது கேள்வி கேட்கறேன், அது பதில் சொல்லுது. அப்ப வந்து எதிர்காலத்துல என்ன பிளான் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கிறேன் அப்படிம்பேன். ஓஹோ அப்படிங்க. உடனே அதை இப்படித்தான்.
அப்ப இந்த நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, இந்த உடம்பு வந்து அந்த சளிங்கிற அந்த மெல்லிய படலை நீங்கிட்டா நம்ம உடம்பு கார்பன். இப்ப நம்ம கார்பன் தான், நம்ம அந்த கிராஃபைட் குச்சி கார்பன், பேட்டரிக்குள்ள இருக்கிறது கார்பன், அது கூடுதலா பொட்டாசியம் இருக்குது, கூடுதலா வந்து அமோனியம்ங்கிறது நைட்ரஜனுடைய இன்னொரு பிரிவு தான். அதுவும் பீட்டா டிக்கு. பொட்டாசியம் பொட்டாசியம் 40 அது பீட்டா டிக்கு. அந்த 2 பீட்டா டிக்கு இருக்குது. அப்புறம் கிராஃபைட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அது வந்து பாராமேக்னெட், உந்தி தள்ளிட்டே இருக்கும். பாராமேக்னெட் இப்பதான் அந்த பாராமேக்னெட் என்ன தெரியுமா? இந்த உப்பு தான் உள்ள இருக்கிற எல்லா உப்புமே. இப்ப நம்ம உடம்புல வந்து நிறைய பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் எல்லாத்துக்கும் ஐசோடோப் இருக்கு. நம்ம உடம்பே பாராமேக்னெட் தான். இந்த வெளியே இருக்கிற தோல் வந்து டயாமேக்னெட். நம்மளையே வந்து பூமியில இருந்து அந்த இடத்துல மிதக்க வைக்கலாம். எப்படி தவளையை வந்து மிதக்க வச்சாங்க, அதான் ஆண்ட்ரூ கீம்ங்கிற விஞ்ஞானி 2000 மிதக்க வச்சு காமிச்சாரு. எந்த விஞ்ஞானியும் சாத்தியமே இல்லாத எல்லா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னாங்க. எல்லா விஞ்ஞானிகளுமே இந்த சாத்தியமே இல்லைன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இல்ல டயாமேக்னெட் அது விலங்கு போகக்கூடியது அப்படின்னு. என்னன்னா, அப்ப பூமியை விட 30 லட்சம் மடங்கு எதிர்ப்பாற்றலை கொடுத்தாங்க. எத்தனை மடங்கு? பூமியில் இருக்கிற ஈர்ப்பு விசையை விட 30 லட்சம் மடங்கு. கற்பனையே பண்ண முடியாது. எத்தனை மடங்கு? 30 லட்சம் மடங்கு வந்து கிட்டத்தட்ட 3 டன் எடையுள்ள காந்தத்தை வச்சாங்க. 3 டன் எடையிலோட காந்தத்தை வச்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் வோல்ட் கொடுக்க. 1 லட்சம் வோல்ட் நம்ம வீட்டுக்கு வருது பார்த்தீங்கன்னா ஒரு 200 வோல்ட், 220 வோல்ட் மேல 200 வோல்ட் தான் நம்ம ஒரு வீட்டு. அது ஒரு கற்பனையை சொல்றேன். 1 லட்சம் வோல்ட்டை கொடுக்கும் பொழுது சுத்தி 3 டன் காந்தம். நான் வச்சிருக்க துணூண்டு காந்தம் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு காந்தம் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு காந்தம் வச்சிருக்கு பாரு. இதை பார்த்தீங்கன்னா இது நியோடைமியம் காந்தம். மனிதன் கண்டுபிடிச்சதுல உயர்தரமான காந்தம் NdBம்பாங்க, நியோடைமியம் காந்தம். அதாவது நியோடைமியம், அப்புறம் போரான், அப்புறம் வந்து ஃபெரைட், இந்த 3 கடந்து கையில் வச்சிருக்கேன் பாருங்க. இது பயங்கரமா பாருங்க. 2 காந்தத்தை ஒட்டி இருக்கிற, என்ன பண்ணாலும் நகுத்தவே முடியாது. இந்த காந்தத்தை அப்படியே கையில் நீங்கெல்லாம் பிரிக்கவே முடியாது. பிரிக்கலாம், பல்ல கடிச்சிட்டு பிடிச்சி மொத்த எடையும் கொடுத்தா தான் பிரிக்க முடியும். என்னது? பல்ல கடிச்சிட்டு பாருங்க வச்சிருக்க பாருங்க. இங்க தெரியுதா? 3 காந்தத்தை ஒண்ணு மேல ஒண்ணு நடு வச்சிருக்கேன். இதை கையில அப்படி நகமே பேந்து போயிடும். அவ்வளவு பயங்கர வலிமையானது. என்னது? வலிமையானது. இதனுடைய மொத்த எடை பாத்தீங்கன்னா நான் 50 கிராம் வச்சிருக்கேன். இதுவே நம்மளால பிரிக்க முடியல. இதுவே நம்மளால பிரிக்கலாம், ஆனா ரொம்ப கடினமா பிரிக்கணும். பாருங்க, நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. எப்படி வெறும் பிடிச்சி அமுத்துரு கீழே பாருங்க. இப்பதான் பிரிச்சிருக்கு பாருங்க. எப்ப இப்படி கோணையா பிரிச்சு நேரடியா பிரிக்க முடியல, கோணையா அப்படி இப்படி ஆட்டி பாருங்க. இப்ப பிரிக்கிறேன். பயங்கரமானது. கொஞ்சம் ஏமாந்து கை வச்சோம்னா கையவே நசிக்கிறோம். கையை கொஞ்சம் ஏமாந்து கவனமா குறை வச்சோம்னா, பிசுறு மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நறுக்குன்னு கையை வெட்டி விட்டுரும். நறுக்குன்னு கையை இந்த காந்தத்தை தான் வந்து ஸ்கூட்டர்ல பயன்படுத்த, கார்ல, இப்ப ஸ்கூட்டர்ல, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பாக்குறீங்களா? அல்ல, இந்த காந்தம் தான் பயங்கரமான. இது செயற்கை காந்தம், மனுஷன் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி 3 டன், இந்த மாதிரி கற்பனை அந்த டன்னை வச்சு ஒரு 100 கிராம் தவளையை மிதக்க வச்சாங்க. வெறும் 100 கிராம் தான், ஒரு சின்ன தவளை. அதை வந்து அந்த இடத்துல மிதக்க வச்சு காமிச்சாங்க. உடனே இது பயங்கரமானது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வெளியிருந்து கரண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்ண தெரியுமா? இப்ப நாம வச்சிருக்கிற பேட்டரிக்குள்ள, நீங்க வச்சிருக்கிற பேட்டரி, அந்த இதுக்குள்ள அதுல 2 காந்தம் இருக்குது. தள்ளுகின்ற காந்தம் இருக்குது, விலகி போற காந்தம், ரெண்டுமே அதுல இருக்குது. அந்த ரெண்டுமே சேர்ந்தங்காட்டி தான் அந்த கிராஃபின். அந்த இடத்துல கிராஃபின் வந்து அந்த கருப்பு குச்சிக்குள்ள உள்ள மறைஞ்சிருக்குது. அதை கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்க. அதுதான் வந்து 2D. அதுக்கு உருவமே கிடையாது, நீலாகல மட்டும்தான், கனபரிமாணம் கிடையாது. அது அந்த இடத்துல உள்ள வந்து கிராஃபைட் குச்சி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்குது. அதான் விஷயமே. அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கிறதுங்கிறதா விஷயமே. இது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் புரியாது. பாருங்க, அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள கோடிக்கணக்கான அணு தான். நான் பேசுறதுல அணு. நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு குச்சி, பென்சில் குச்சி தான். இதுக்குள்ள கோடிக்கணக்கான கிராஃபின் இருக்குது. கோடிக்கணக்கில். எத்தனை? கண்ணுக்கு தெரியாதான, அது வந்து அந்த இடத்துல மேந்துட்டு இருக்குது. அது லேசா கொஞ்சோன்னு மின்சாரம் கொடுத்தா போதுமானது. கொஞ்சோன்னு, ரொம்ப அது கணக்கில் வராத மின்சாரம் அதை கொடுத்தோம்னா, அதுக்கு வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. திருடனுக்கு உச்சியில தேல் கொட்டினா எப்படி இருக்கும்?
எப்படி உயிரே போயிருது இல்ல, அதே மாதிரி தான். அப்போ அந்த தலையில, அந்த கிரஃபீனுங்கிற தலையில அந்த இடத்துல சுத்திட்டு இருக்குது. அதே தானா பேந்துட்டு இருக்குது வேற. லேசா பட்டோன்னே அதுக்கு வந்து 1,00,000 வோல்ட் கொடுத்த மாதிரி. அதே பயங்கர வேகத்துல சுத்தும் பொழுது வேகமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. அதாவது 6000 ஆண்டு சுத்தி மின்சாரம் கொடுக்கறத ஒரே வினாடியில சுத்தி மின்சாரம் கொடுக்குது. அப்ப வேகமா ஒரு மணி நேரம் சுத்தும் பொழுது 6000 ஆண்டுகள் கிடைச்சி வரக்கூடிய மின்சாரத்தை ஒரு வினாடி நேரத்தை கொடுக்குது. அப்ப ஒரு அடுத்தடுத்து ஒரு வினாடி வரப்ப தொடர்ந்து நம்ம கிடைக்குது. என்ன தொடர்ந்து ம். ஒவ்வொரு சொட்டா ஊத்துறதுக்கு மோட்டார் ஊத்துன எப்படி இருக்கும் வினாடி நேரத்துல. அப்ப 6000 ஆண்டு வந்து ஒரு வினாடி நேரத்துல சுருக்கிற சக்தி அந்த கிராஃபீனுக்கு உண்டு. அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இது 1,00,000 விஞ்ஞானிகள் இது, ஏன்னா இது வரைக்கும் வந்து விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய 4 விசை சொல்றாங்க. கடுமையான விசை, மென்மையான விசை, மின்காந்த விசை, அப்புறம் வந்து ஈர்ப்பு விசைன்னு சொன்னானுங்க. அந்த கடுமையான விசைக்கு வந்து மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஈர்ப்பு விசைக்கு மிஷின் கண்டுபிடிச்சிட்டானுங்க. மின்காந்த விசைக்கும் வந்து மின்சாரத்துல கடத்தல் கண்டுபிடிச்சாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நலிந்த விசை, அணுக்கரு நலிந்த விசைக்கு வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை. எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரியாது. எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரியாது. தெரியாது. எவன் கண்டுபிடிக்கணும் அவன் தாங்க டிசைன் பண்ணுவான். இப்ப நான் யாரு கண்டுபிடிச்சு போறாங்களோ அவன் தான் நோபல் பரிசு வாங்க முடியும். இப்ப நான் கண்டுபிடிச்சங்காட்டி நான் ஒருத்தர் எங்கேயோ ஒரு ரூட்டுக்கு வந்து இதை வந்து 1,00,000 பேத்துக்கிட்டு போகின்ற பொழுதுதான் டிஸ்கஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்பதான் பிறனதுல கொஞ்சம் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் பழனிவேல் அவர் ஏற்கனவே செஞ்சிட்டாரு. அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரு. இப்ப அவர் பள்ளிக்கூடத்துல காமிச்சிட்டாங்க. அவங்க பள்ளிக்கூடத்து வாத்தியார்ல நல்லா இருக்குது, உங்க அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பழனில போய் பார்ப்பாரு. அதுக்குள்ள என்ன சொல்ற 4-5 செஞ்சுட்டு போய் பள்ளிக்கூடத்துல ஒட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப நான் எவரிடே பேட்டரி வாங்க சொன்னேன். இன்னைக்கு டிராசெல் கார்டு பேட்டரி கூட வாங்க வேண்டாம். சாதாரண எவரிடே, அது வந்து வெறும் 6 ரூபா தான். அது நீங்க ஒரு 10 பேர், ஒரு 60 ரூபா செலவுல 10 பேத்துக்கு செஞ்சு கொடுத்தாங்க. 6 ரூபா தான் இது எவரிடே பேட்டரி 6 ரூபா, அதுவே போகுது. அது 2 வாங்கினா 12 ரூபா ஆச்சு. ஒரே ஒரு எல்இடி அவ்வளவுதான். மொத்தம் 15 ரூபா செலவுல 6 மாசத்துக்கு வெடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு பார்ப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சு போகும். அதை சொல்லியிருக்கு, அதை செய்ய சொல்லியிருக்கேன், சரின்னு இருக்காரு. இது போதும். இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இது மாதிரி 1,00,000 பேர் செய்யணும். 1,00,000 பேர் செய்யறப்ப என்ன ஆகுங்க? என்னடா இது வரைக்கும் இப்படி எல்லாம் ஆச்சரியமா இருக்குது. எப்படி எரியும்? தண்ணியில போட்டாலும் எரியுது. 1 லைட்டுக்கு 2 லைட் வட்டத்துல எரியுது. எலக்ட்ரான் தான் எல்லாம் ஓடி. இது வரைக்கும் விஞ்ஞானிகள் எலக்ட்ரான் தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எலக்ட்ரானே கிடையாது. இது நியூட்ரான் புரோட்டான். ஏன்னா இது பேசிக். நியூட்ரான் புரோட்டான்ங்கிறது எதுல வரும் பார்த்தீங்கன்னா, இந்த தானாகவே சிதையுது பாருங்க, அதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. தானாகவே சிதையறத, மெல்ல சிதையறத சாட்ட வார்த்தை அடிச்ச முடியும். எப்படி மெல்ல ஓடுற குதிரைய சுட்டின்னு சாட்ட வார்த்தை ஓய் கட்டிங்க என்ன வேகத்துல போகுதுல, அதேதான். இது வந்து காலம்ங்கிறாங்க. என்ன காலம்? காலம் அது ஒரு புடலங்காயம் கிடையாது. காலத்தை வந்து வேகத்தை கூட்டினா காலத்தை சுருக்கலாம்ங்கிறதா. இதெல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு எனக்கு. இப்ப அதை தீவிரமா படிச்சுட்டு இருக்கிறேன். கடந்த 1 மாசமா நிறைய படிக்க இனியன் மட்டும்தான் இந்த பீட்டா டிகே பேசணும். நம்ம மாணவர்கள் லேசா தெரிஞ்சா போதுமானது. நீங்க வந்து தெரிஞ்சிருக்கிறீங்க, 10 ரூபா கொடுத்து செஞ்சு பார்த்துருக்கிறீங்க. அதவே தொடர்ந்து பேசவும் நான் சொன்னீங்க. தண்ணியில போட்டு பாருங்க, கேட்கல. தண்ணியில போட்ட எலக்ட்ரான் தண்ணியில போட்டோம்னா அது செத்து போயிடும். ஆனால் இது எலக்ட்ரானே கிடையாது. இது நியூட்ரான் புரோட்டான் 2 சேர்ந்தது. அது எலக்ட்ரானிக். எந்த எலக்ட்ரானிக் பொருள் போட்டாலும் அது செத்து போயிடும். தண்ணிக்கும் எலக்ட்ரானிக் ஆகாது. அதே மாதிரி. ஆனா இது எலக்ட்ரான் கிடையாது. அதனாலதான் தண்ணியில போட்டு பார்க்க சொன்னேன். தண்ணியில போட்டு பார்த்தீங்கன்னா யாரும் பதிலே பேச மாட்டாங்க. நீங்க பாருங்க, பிஎஸ்சி படிச்சவன், பிடெக் படிச்சவன், எம்எஸ்சி படிச்சவன், பிசிக்ஸ், சாதாரண பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவனுக்கே ஏன்டா தண்ணியில போட்டு சாகலையே அவன் கேட்க மாட்டான். ஏன்னா இது எரியுது. அவனுக்கு தெரிஞ்சாதானே பேசுவான். அவனுக்கு பீட்டா டேக்கே தெரியாது, அப்புறம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தெரியாது, வீக் ஃபோர்ஸ் தெரியாது, கிராவிட்டி ஃபோர்ஸ் தெரியாது, அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாது. ஏன்னா படிச்சிருப்பான். எப்ப படிச்சிருப்பான்னா தேர்வு எழுதுறப்ப படிச்சிருப்பானே தவிர மறந்து தொலைச்சிட்டான். நம்ம திடீர்னு இப்படி நாம் காட்டுறோம் இல்லையா? காட்டும் பொழுது என்னடா வேற நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறான், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுங்கிறான், மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறான், கிராவிட்டிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியலன்னு மண்டையை சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். என்னமோ தண்ணியில எரியுதப்பா, அதான் விசித்திரமா இருக்குதப்பா அப்படின்ட்டு போயிடுவான். ஏன்னா அவன் படிச்சிருப்பான், நான் மறந்துருப்பான். ஏன்னா எதுக்கு படிச்சா? தேர்வுக்காக படிச்சேனே தவிர நான் வந்து ஆராய்ச்சிக்காக படிச்சுட்டு இருக்கிறனால இவ்வளவு விளக்கமா பேச முடியும். ஏன்னா அந்த கையில ப்ரூஃப் வச்சிருக்கேன். 1க்கு 10 ப்ரூஃப் வச்சிருக்கேன். உங்களையும் செய்ய சொல்லியாச்சு. இப்ப 20 பேர் ஆச்சு, 22 பேர் ஆச்சு. இது வந்து 1,00,000 பேர், 1000 பேர் வந்தாவே போதுமானது. 1000 பேர் தமிழ்நாடு எங்கும் பண்ணணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனாக செய்யணும். நம்ம தமிழ்நாட்டு மட்டும் 40,000 பள்ளிக்கூடம் இருக்கு. எத்தனை பள்ளிக்கூடம்? அரசு பள்ளி 40,000 பள்ளிக்கூடம் இருக்கு.
ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு பள்ளின்னு ஒண்ணு வச்சாக்க 40,000 பேர் ஆச்சு. என்னாச்சு? தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளை முடிச்சு போடுகிற 40,000 பேர் செஞ்சிருக்காங்க. எப்படி எரியுதுன்னு கேட்பாங்க. அப்பதான் அவனுக்கு தெரியும், ஓ எலக்ட்ரானே இதுல கிடையாது அப்படின்னா. எலக்ட்ரான் இல்லைன்னா அடுத்த நியூட்ரான் புரோட்டான் தான் பேசுவாங்க. அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இந்த 3 எல்லா உலகத்துக்கு அத்தனை பேத்துக்கும் தெரியும். அப்ப எலக்ட்ரான் இல்லைன்னா மிச்சம் 2 பார்ப்பானுங்க. ஓ நியூட்ரான் புரோட்டான் எப்படி வேலை செய்யுது அப்படி வருவானுங்க. அதனாலதான் நீங்க 5 நாள் 3 நாள் சாக வேண்டியதை வந்து கட்டுப்படுத்தி நீங்க 100 நாள் எரிய வச்சிருக்கிறீங்க. அப்ப இது உண்மைதான்னு அவங்க வாயிலிருந்து வரணும். பிஎஸ்சி படிச்சிருக்க மாதிரி அவன் வாயிலிருந்து வரணும். எம்எஸ்சி படிச்சிருக்க மாதிரி அவன் வாயிலிருந்து வரணும். பிடெக் படிக்கிற மாதிரி அவன் வாயிலிருந்து வரணும். நான் வந்து சாதாரண எஸ்எல்சி பியூசி நான் சொந்த ஆராய்ச்சியாளர் இன்னும் நிறைய கண்டுபிடிப்பேன். நீ படிச்சிருக்க இல்ல அதை பத்தி சொல்லும் நான். அப்படிதான் இந்த கேள்வி வரும். எப்போ கண்டுபிடிக்கிறவன் அமைதியாத்தான் இருக்கணும். அவனுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. தப்புன்னு சொல்லு. தப்புன்னு சொல்லினா நீ வந்து நான் சொல்ற மாதிரி சாதாரண 2 பேட்டரிய வழக்கம் போல எரிச்சு தண்ணிக்குள்ள போட்டுறான். தண்ணிக்கு போட்டு விட டொஸ்ட்னு சேர்த்து போயிரு. நான் போட்டா சாகாதரா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போட்டா நம்ம எப்படி சாகாம இருக்கு பதில் சொல்லுன்ற அறிவு இருக்குல்ல சொல்லு. நீ படிச்சிருக்கல, பேட்டரி வச்சிருக்கிற, கிராஃபைட் வச்சிருக்கிற, எல்இடி வச்சிருக்கிற, அது எப்படி சாகாம இருக்கு? நீ என்ன பண்ற? வெறும் பேட்டரி வச்சிருக்கிற, வெறும் செம்பு கம்பி எடுக்கிற, எல்இடி சொல்லி உள்ள போட்டு பொஷ்ன்னு போயிடும். அது உன்னுடைய சர்க்கியூட் வேற, என்னுடைய சர்க்கியூட் வேற. இதுதான் விஞ்ஞானம். சரியா? நான் நிறைவு செய்யறேன். அப்ப மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்து நிற்பையா 2000 ஆண்டுக்கு அப்புறம் திருக்குறள் ஏன் பேசுறேன்னா அது காலத்தால் நிற்கிற நிலைத்த வேதம். இப்ப எத்தனையோ நூலகம், எத்தனையோ கதையாசிரியர் இருக்கிறாங்க, எத்தனையோ எழுத்தாளர் இருக்கிறாங்க. அந்த புத்தகங்கள் அவனுக்கு நிக்குதா? எவனுக்குமே தெரியாது. அப்படியே வரும் போகும் குப்பையாட்டு போயிடும். ஆனால் திருக்குறள் 2000 ஆண்டா நிக்குது. தேவாரம் திருவாசகம் 2000 ஆண்டா நிக்குதே இல்லையா? திருமந்திரம் 3000 ஆண்டா நிக்குது. இதெல்லாம் காலத்தால் வென்று இருக்கிற நூலை வைத்துத்தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி அப்படிதான் இது. அப்ப நம்ம திருக்குறள் எடுத்திருக்கிறோம், திருமந்திரத்தை எடுத்திருக்கிறோம். இதுதான் பேசிக். இந்த திருக்குறளை படிக்காத வள்ளலாரும் திருக்குறளை படிச்சிருக்காரு, வள்ளலாரும் திருமந்திரம் படிச்சிருக்காரு. அவரு தனிப்பட்ட யோக நூலை எழுதினாரு. எல்லாம் அடிப்படை திருக்குறள் தான். திருக்குறள், தொல்காப்பி எல்லாமே 20,000 ஆண்டுகளாக வளர்ந்து. அப்புறம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரணவ வேதம், 20 ஆண்டுக்கு முன்பாக ஐந்திர வல்லமை. இதெல்லாம் மையன் எழுதுனது. மையன் யாரு? ராவனுடைய மாமனார், தன் பொண்டாட்டியோட மண்டோதரியோட அப்பா. இவங்கெல்லாம் அவங்கதான் கண்டுபிடிச்சானுங்க இதெல்லாம். அதுதான் விண்வெளிக்கு போய் குடியேறது அவங்களோட திட்டமே. அத வாஸ்துன்னு சொன்னாங்க. வாஸ்து அப்படின்னா கண்ணுக்கு தெரியாதது, வஸ்து அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடாது. வாஸ்துன்னா விண்வெளின்னு அர்த்தம், வஸ்துன்னா பூமின்னு அர்த்தம். அப்ப வானத்தினுடைய தன்மை அறிந்து பூமியில் வீடு கட்டுறது. வானத்தினுடைய தன்மை மண்டலங்களை புரிந்து கொண்டு பூமியில் வீடு கட்டுறது. அதனாலதான் சித்தர்களுக்கு புரிஞ்சு போச்சு, என்னைக்கு இருந்தாலும் கட்டணம் கட்டினா செத்து போயிடும்னு சொல்லி போட்டு அவங்க ஓலக்குடிசையில தங்கினாங்க. ஓலக்குடிசையில வந்து எந்த சாவும் நிகழாது. எந்த பூமி எதிர்ச்சி வந்தாலும் ஓலக்குடிசை ஒண்ணும் பண்ணாது. ஓலக்குடிசை ஒண்ணும் பண்ணாது. ஓலை சாஞ்சு காத்து கீத்து அடிச்சு லேசா தெரிஞ்சது தூக்கி நிறுத்த வேண்டியதா, மறுபடி கட்ட வேண்டியதா. அது ஓலைக்குடிசை இன்னைக்கும் ஓலைக்குடிசை. அது 6 வருஷத்துக்கு ஒருக்க பிரிச்சு மேய்ச்சி கட்டினா அதை ஒண்ணுமே பண்ணாது. அதுதான் ஆரம்ப காலத்து மனுஷன் கண்டுபிடிச்சது. முதல்ல குடிநீர் தான். அது பனை ஓலை குடிநீர் தான் சிறந்தது. அப்புறம் தான் தென்னை ஓலை குடிநீர். இதெல்லாம் பாத்தீங்களா? இன்னைக்கு நாகரிகமே தகரத்தை போட்டு மேல தென்னந்தடுக்க போட்டு மேல போட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கு இத்து போகாது. இந்த தகரம் பாதுகாப்பு இருக்கு. அப்பெல்லாம் தென்னை ஓலையில வீடு கட்டினோம்னா 3 வருஷத்துக்கு மேல கூரை தாங்காது. இப்ப அது மேல டாடா ஸ்டீல போட்டுட்டோம்னா 20 வருஷத்துக்கு அது குளிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு கோழி பண்ணையில அப்படிதான் பண்றாங்க. கோழி பண்ணையெல்லாம் தகர கொட்டாய் போட்டு மேல முதல்ல இதை போட்டு தென்னந்தடுக்கு வச்சு மேய்ஞ்சிட்டு பந்தல் போட்டு அதுக்கு மேல தகர கொட்டாய் போட்டோம்னா 25 வருஷத்துக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அது இத்தே போகாது. அப்ப சாதாரணமான அந்த தென்னை ஓடை தண்ணி பட்டாதான் இத்து போகும். தண்ணி படலைன்னா அதுதான் இப்ப வருது. இப்ப அப்படிதான். சரி, நான் முடிச்சுக்கிறேன். மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் நம்புகிறேன், பின்பற்றுகிறேன். இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல. இப்ப மருத்துவ இதுல எம்பிபிஎஸ்ல இப்ப வந்தது. எம்பிபிஎஸ் இந்த ஆனிமண்ணு, புடலங்காய், புண்ணாக்கு இதுல நேற்று வந்து மீறிமான ஒரு 200 ஆண்டுகளும் கிடையாது. 200 ஆண்டுகள் தான். இதை எப்படி நீங்க நம்புறீங்க? எவ்வளவு ஒரு தப்புல போய் மாட்டிக்கிட்டு பாருங்க. அப்படித்தானே பழனிவேல்? சரி சரி. உற்றநாய் நோன்றால் உற்றநாய் நோன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்ய மற்றைய தாவத்திற்கு. இதன் உண்மையான பொருள் பிறவில ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கும் நடவடிக்கை ஆகும். இப்ப எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. பசிக்காக எந்த உயிரும் தீங்கு செய்யக்கூடாது. இதுக்கு என்ன பொருள் சொல்லி நிறைவு செய்யுங்க. பசிக்காக
அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஆ எந்த உயிரையும் இதுக்கு தீங்கு பண்ணாம நம்ம அந்த உணவை சாப்பிடணும் ஐயா. ஆ தன்னுடைய உயிர் செல்லுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாதுயா, அழிக்க கூடாது. ம். ஆ ஏன்னா உணவு போட்டோம்னா ஆ அது ரெண்டையுமே உயிர் first ம். சாப்பிடணும். எந்த பிற உயிர்னா உயிருக்கும் பண்ணக்கூடாது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்ட். அப்ப நீங்க பசிக்காக நீங்க உங்களை பசிக்காக நீங்க உயிரை கொல்லல, ஆனா பசிக்காக ம். எதை தின்னு இருக்கிறீங்க அது உங்களை கொல்லுதா இல்லையா? ஆமா ஐயா. ஆமாய்யா அதுதான் பழனிவேல் சொல்ற. உங்க உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் ம். உடம்புக்கானது. உயிர் உடம்புக்கானது. உடம்புக்கான நீங்க என்ன பண்றீங்க? எந்த உயிரும்னா எதுக்கால உயிருக்கு நினைச்சுக்கிறீங்க? அது உங்க உயிரையும் சேர்த்து இருக்குது. நீங்க புரிஞ்சுக்கணும். என்னது? ஆமா ஐயா. அந்த தெளிவு வந்தால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். மீண்டும் நாம 7 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி, நன்றி வணக்கம். ஐயா. நன்றி ஐயா. எங்க இந்த திருப்பூர் அம்மையார் காணும்? வரட்டு. ம்.